பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோசம் நமஸ்காரம் உண்டாக்கிடுவது. ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார். உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். ஆண்டவருடைய பாத கமலத்தில் நாம் அமர்ந்து இந்த ஆராதனையில் பாடலுடன் துவக்குவோம். நீ என் ஒளியாகும் என்ற பாடல் பாடல் எண் 5. ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீ, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் நீருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். விடியலை தேடிடும் விழிகளிலே, ஒரு விளக்கினை ஏற்றிடும் பேரொளி நீ. பாலினை தோட்டும் தாயும் நீ,
என் பால்வெளி பயணத்தின் பாதையும் நீ, அருவிக்கு நடந்திடும் மாயனும் நீ, அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவன் நீ, என் மீட்பரும் நேசரும் நீயாகும், என் மீட்பரும் நேசரும் நீயாகும். நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே, கோட்டையும் நீயே, அன்பனும் நீயே, நண்பனும் நீயே, இறைவனும் நீயே. நீ ஒளியாகும், என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும், என் வாழ்வுக்கு துணையாகும். முன்னுரை. சாலமோன் மன்னர் கடவுளிடம் ஞானத்தை கேட்டார். ஆனால் இயேசுவுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சாலமோனை விட பெரியவர்களாகிய உம்மையே ஏற்க, உம் அறிவுரைகளை ஏற்க மறுத்த மக்கள் உம்முடைய உவமைகளை எப்படி புரிந்து கொள்வார்கள்? ஆண்டவரே, உம் அன்பு பெரியது. நல்லவர்கள் கோதுமை மணிகளாக உம் களஞ்சியத்திலும், தீயவர்கள் களைகளாக எரி நரகத்திலும் போட்டு அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்ற ஆண்டவரை, சிறிய அளவில் சேர்க்கப்படும் புளிப்பு மாவு பெரிய அளவில் இருக்கும் மாவை புளிப்படைய செய்வது போல நல்ல சிந்தனை சமுதாயத்தையே மாற்றக்கூடியது என்பதை உணர்த்தும் இறைவா, சுயநலமற்ற சீரிய சிந்தனைகளை கொண்ட குருக்கள் ஒன்றுபட்டால் மேற்றாசனம் மறுமலர்ச்சி காணும். சீரிய சிந்தனை கொண்ட இறைமக்கள் ஒன்றுபட்டால் ஒரு பங்கு பெருமளவில் முன்னேற்றம் காணும். நற்கருணை ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். புதையலை கண்ட உழவன் தனக்குள்ளதெல்லாம் விற்று புதையல் உள்ள நிலத்தை வாங்குகின்றான். வியாபாரி தனக்குள்ள யாவற்றையும் விற்று விலை மதிப்புள்ள அபூர்வமான ஒரு முகத்தை வாங்கிக் கொள்கின்றான். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? பல ஆண்டுகளின் தேடுதலுக்கு பிறகு சவுல் தமஸ்கு செல்லும் வழியில் ஆண்டவரே உம்மால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு பவுலாக மாறி உம்மை வெளிப்படுத்தி இறையரசை கண்டார். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கள்வன் ஒரு சில நிமிடங்களிலேயே இறையரசை கண்டான். நாங்கள் உம்மை பற்றி கொள்ளவில்லை. இறை வார்த்தையின் வழியாக, அதை போதிக்கும் குருக்களின் வழியாக இறையரசை கண்டுகொள்வோம். நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். இயேசுவின் அழைப்பை உடனே ஏற்போம். கிறிஸ்துவில் மகிழ்வோம். பிறர் அன்புடன் நற்கருணை நாதரில் வளர்வோம். இப்பொழுது படிக்கப்படும் ஒவ்வொரு போற்றுதலுக்கு பிறகும் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம் என்று பாடுவோம். முதலில் ஒரு முறை இசையும், அதன் பிறகு 2 முறையும் துவக்கத்தில் பாடுவோம். அதன் பின் ஒவ்வொரு போற்றுதலுக்கு பிறகு ஒரு முறை பாடுவோம். முதலில் இசையும் பாடுதலும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். வாழுகின்ற எம் வார்த்தையானவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அருட்பொழிவு செய்யப்பட்டவரே, உம்மை போற்றுகிறோம்,
உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். வாழ்வின் நுழைவாயில் ஆனவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அப்ப வடிவில் இருக்கின்றவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எக்காலத்திற்கும் பாறையானவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். மூளைக்கல்லாக விளங்குபவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அனைவரும் முழந்தாள் இருப்போம். மன்னிப்பு மன்றாட்டாக, என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் என்று முதல் முறை இருமுறை உடனடியாக பாடுவோம். அதன் பிறகு ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகு ஒரு முறை பாடுவோம். மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உம்மில் முழு நம்பிக்கை வைக்காமல் பிற தெய்வங்களையும் சடங்குகளை ஏற்றுக்கொண்ட நாட்களை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். என் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை கொலை செய்த நேரங்களுக்காக வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஊனியல்பின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மோக பாவம் செய்த நேரங்களுக்கு வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பிற உடைமைகளை அபகரிக்க நினைத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பிறரை அன்பு செய்ய மறுத்த நாட்களுக்காக வருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். நற்கருணை நாதரை விட்டு பிற சபைக்கு சென்று விசுவாச அறிக்கை செய்த நேரங்களுக்காக மன்னிப்பை கேட்கின்றோம் இறைவா. என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அமர்ந்து பாடல் 97வது அட்டையில் 6வது பாடல், நீயே எமது வழி, நீயே எமது ஒளி என்ற பாடலை பாடுவோம். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா.
நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிய தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறிய தகுமான சூழல்கள். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். நீயே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையின் சுடராவாய். உண்மை நாங்கள் போற்றிட, பொய்மை எங்கும் போற்றிட, உண்மையின் நிறைவா உமதருள் தாரும். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசையா, இயேசையா. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டும் உவமைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு மன்றாட்டுக்களாக இடம்பெறுகின்றன. ஆழமாக சிந்தித்து மன்றாட்டுக்கள் ஜெபித்த பிறகு நாம் பாட வேண்டிய பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். கடுகு விதை செடியாகி பறவைகளின் சரணாலயமாக மாறுவது போல நாங்களும் உம் வார்த்தை என்னும் விதையை எங்கள் இதயத்தில் ஏற்று உம் சாயலை வெளிப்படுத்தும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். புளிப்பு மாவு எப்படி மற்ற மாவுடன் கலந்து புளி பெறுகிறதோ அதுபோல நாங்களும் உமது விண்ணரசு பற்றிய விவரங்களை முழுவதும் உணர்ந்து மற்றவர்களுடன் பகிரும் புளிப்பு மாவாக மாற வேண்டும் என்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். நல்ல விதைகளை விதைக்கும் இறைவா, நாங்கள் நல்ல விதைகளாக கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக எங்கள் சொல் செயல் சிந்தனைகள் அமைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும்.
அழகை விதைத்த களைகளை அறுவடையோடு பிடுங்கி அப்புறப்படுத்தி களைகளை சுட்டெரிக்க கட்டுகளாகவும் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்க கூறிய இறைவா, நாங்கள் களைகளைப் போலல்லாமல் கோதுமையாக என்றும் உம் களஞ்சியத்தில் இருக்கும் மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். வலையில் அகப்படும் மீன்களில் நல்லவை கெட்டவை என பிரிக்க தெரிந்த நாங்கள் உம் இறையரசு என்னும் வலையில் நாங்கள் நல்ல மீன்களாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். எங்கள் ஞான மேய்ப்பர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் மனப்பக்குவத்தை கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். அனைவரும் முழந்தாளிருந்து ஒரு 4 மன்றாட்டுகளுக்கு ஆமேன் 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 என்று விசுவாசத்துடன் பாடுவோம். நானும் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. நன்றி இறைவா. ஆமென் ஆமென் ஆமென். நீர் என்னை தீயவர் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்கினீர். நன்றி இறைவா. ஆமென் ஆமென் ஆமென். என்னை விடுவிக்கவும் காக்கவும் நீ என்னோடு இருக்கிறேன் என்ற ஆண்டவரே, நன்றி இறைவா. ஆமென் ஆமென் ஆமென். இந்நாள் வரையில் எனக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி இறைவா. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த மாதத்தை தொடங்கிய இந்த நாள் மாலை வேளையிலே நாங்கள் ஏறெடுத்த இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக நீர் எங்கள் மனங்களை ஆட்கொண்டருளும். எம்மிடம் இருக்கக்கூடிய நல்லவைகளை இன்னும் அதிகரித்திருளும். தீமைகளை குறைத்து நாங்கள் களைகளாக இல்லாமல் பதராக இல்லாமல் உமக்காக விசுவாசை தாங்கி இருக்கக்கூடிய மணிகளாக, நல்ல மீன்களாக, நல்ல பயிராக இருக்க வேண்டும் என்பதை ஆசித்த நீர் ஓமைகளின் வழியாக உமக்களுக்கு கற்பித்தீர். நாங்களும் இவைகளை செவிமடுத்து இதன்படி வாழ வளர உம்முடைய அருள் ஆசீர் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மிடம் வந்து சரணாகதி அடைந்து எம்மையே தாழ் பணிந்து செபிக்கும் பொழுதெல்லாம் உமது அருளை ஆசிரை நிறைவாக தருகின்றீர். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தேவன் என்பதை தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்கின்றோம், சரணாகதி ஆகின்றோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அனைத்து உம்முடைய திருப்பால் பாதம் பணிந்து சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்காக மட்டுமல்லாமல், எம்மை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்லாமல், யாருக்கெல்லாம் உம்முடைய உதவி அவசியமாக அவசரமாக தேவைப்படுகிறதோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். இந்த மாதத்திலே நீர் எம்மோடு இருந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கின்றோம். இன்னும் அதிகமாக எங்களுடைய நற்செய்தி பணியானது எங்களுடைய சொல் செயல் சிந்தனையினால் பிறருக்கு பகிரக்கூடிய பணியாக அமைய செய்திருளும். பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மனப்பான்மையையும் தியாகத்தையும் தாராளத்தையும் தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால்
ஆமென் ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை.
ஜெபிப்போமாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகிய இறைவா, புனித வாழ்வுக்கு புதிய எடுத்துக்காட்டாக பலரையும் திருச்சபையில் தந்து கொண்டே இருக்கின்றீர். பிறர் நல்வாழ்விற்காக உழைப்பதில் மறையாயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இத்திருப்பலியில் பயணம் பாதுகாப்பாக அமைய ஆரோக்கியராஜ், பிரிஜிட், அருள் செல்வி உடல் நலன் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி, வின்சென்ட் ரோசாலி குடும்பத்தினர் கருத்துக்கள் நிறைவேற வேண்டி, சீமோன் தர்மராஜ், கமலா நலம் வேண்டியும், ஆண்மையிலை பாற்றிக்காக ரோக் சூசைராஜ், ரோக் எமானுவேல், பிரான்சுவா, குழந்தைசாமி, சூசைராஜ், ராணி, நன்றியாக நிர்மலா என்னும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம். ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவசனங்கள் 1 முதல் 9 வரை. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் எவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவி சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனத்தை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகில் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவில் சீலோவை போல் மாறும், இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரேவும் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரேவும் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். காரணமில்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாயிருக்கின்றனர். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர்.
நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? பல்லவி. ஆண்டவரேவும் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உன் பொருட்டே நான் நிறுவே ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. ஆண்டவரேவும் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். பல்லவி. ஆண்டவரேவும் பேரன்பினார் எனக்கு பதில் மொழி தாரும். அல்லேலூயா 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 நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் வல்லமையான வார்த்தைகளாக விளங்குகின்றன. ஆண்டவருடைய வார்த்தை இரண்டு பக்கமும் கருக்கொண்ட வாளை போன்றது. ஆகவே அவைகள் என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடிக்கும். அந்த வல்லமையான வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் மக்களுக்கு போதித்தார். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்கின்ற வகையில் கேட்டவர்கள் வாழ்வு பெற்றார்கள். உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். ஆண்டவருடைய சொற்களை கேட்டு அதன்படி நடந்தவர்கள் வாழ்வு பெற்றார்கள். இடரல் பட்டவர்கள் அவர்களெல்லாம் உதறி சென்றார்கள், ஏமாந்து போனார்கள். இயேசுவை அவருடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு எகத்தாளம், இந்த ஆளை பற்றி நமக்கு தெரியாதா என்ற எகத்தாளம். அப்படி இருந்தால் கூட பரவாயில்லை,
அந்த குடும்பத்தையே கொச்சைப்படுத்தி பேசுவது. இன்றைக்கும் அப்படித்தானே இருக்கிறது. நாக்கு ஏதாவது ஒன்று தேவையில்லானா எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுவது. இயேசுவின் காலத்தில் இவன் யார் தெரியுமா? அந்த மரியாம் மகன் அப்படின்னா அதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த மரியா யார் தெரியுமா? கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடியே பிள்ளை பெற்றுக்கிட்டாலே அவ. இப்படி தான் கொச்சைப்படுத்தினார்கள். ஒரு முறை நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது மதிய வேளை எனக்கு ஃபோன் செய்தார்கள் வெளியிலிருந்து. ஃபாதர், இங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் வெளியில் வராதிங்க, வந்தீங்கன்னா கோவத்தில் ஏதாவது அடிச்சிடுவீங்க, அவன் குடிகாரன் ஏதாவது படாத இடத்துல பட்டு ஏதாவது ஆயிரப்போகுது, நீங்கள் உங்களுக்கு கோவம் ரொம்ப வரும், நீங்கள் பேசாமல் அங்கேருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அந்த மொழி தான் இவனுங்களுக்கெல்லாம் புரியும், நம்ம சொல்கிற மொழியெல்லாம் புரியாது அப்படின்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ண. அதுக்குள்ளார அவர் மப்பு கொஞ்சம் தலைக்கு ஏறி அப்படியே அந்த வெராண்டாவில் இருந்த மேஜையில் வந்து கவுந்து படுத்துட்டார். போலீஸ் வந்து தட்டி எழுப்புது, நீ யார், எங்கேருந்து வந்த, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னப்ப போலீஸ் வந்தோடனே எல்லாம் கை கட்டி சர்வமும் அடங்கி ஒடுங்கி, ஐயா நான் இப்படி வரேன் இந்த பக்கத்தில் எங்கேருந்தோ அந்த கூட்ரோட்லேருந்து வரேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கு இங்கே சொந்தக்காரங்க இருக்கலாம், இந்த இடத்துல என்ன வேலை, குடிச்சிட்டிங்க என்ன வேலை. அவன் போலீஸ்கிட்டே கொஞ்சம் மறைச்சேன், ஏன் நான் வரக்கூடாதான்னு ஓங்கி லத்தியால் ஒரு அடி அடித்தான். அவ்வளோதான், அடங்கி போச்சு மப்பெல்லாம். அப்போ உடனே இந்த பெண்கள்லாம் வந்துட்டாங்க. ஐயா அவன் வந்து மாதாவை பற்றி தூஷணமாக பேசினான். நான் சொன்னேன், என்னம்மா அப்படி தூஷணமாக பேசினான்னு சொல்லு. ஐயோ அது எப்படி நான் என் வாயால் சொல்கிறது. சரி சொல்லுமா, நெருப்புன்னு சொன்னால் சுட்டுப்படாது சொல்லு. அப்போ அவன் சொன்னானா, உன் கழுத்தில் தாலியை காணாம், கையில் மட்டும் புல்லை வச்சிருக்கிறிய அப்படின்னு கேட்டான். பார்த்தீங்களா, இந்த தூஷணம்தான் அன்றும் சரி இன்றும் சரி. ஆகவே இந்த போலீஸுனாலே அடித்த உடனே எல்லாம் அடங்கி வாய் அதையும் பொத்துக்கிட்டான். ஆனால் இல்லைன்னா என்ன ஒரு மப்பு, என்ன ஒரு கெத்து. குடிச்சிட்ட பிறகு சில பேருக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஐயோ அவன் குடிச்சிருக்கிறான், ஏன் குடிச்சிருந்தா லைசன்ஸா, எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் செய்யலான்னு. குடிச்சிருந்தா நான் என்ன தெரியுமா செய்வேன், கிராமத்தில் இருக்கும்போது கூட ஒரு பக்கெட் தண்ணியை ஊற்றி குடியை தெளித்து அப்புறம் 4 அறை கொடுத்து போ. குடிச்சிட்டா என்ன லைசன்ஸா, எது வேணாலும் பேசலான்னு சொல்கிறதுக்கு. ஆகவே மனிதன் என்ற ஒரு மரியாதை வேணும், மட்டு மரியாதை வேணும். சொற்களிலே செயல்பாடுகளிலே எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கொச்சையாகத்தான் அன்று இயேசுவை பற்றியும் மரியாளை பற்றியும் பேசினார். தாய் மரியா என்பவர் தானே, யாக்கோபு யோசேப்பு சீமோன் அவங்கெல்லாம் நம்மகிட்ட இருந்தாங்க, இந்த மீன் பிடிக்கிறவங்க தானே. இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஞானம் வந்தது, இவ்வளோ சக்தி வந்தது, பேச்சில் சக்தி, வார்த்தையில் சக்தி, காற்றை அடக்குகிறார், கடலை அடக்குகிறார், நோயை ஓட்டுகிறார், பேயை ஓட்டுகிறார், எப்படி இவருக்கு இவ்வளோ சக்தி வந்தது அப்படின்னு தான் கேள்வி இருந்ததே தவிர, ஐயோ இவ்வளவு நன்மை பெறுகிறார்களே மக்கள், அதை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது. நான் தான் இந்த கிராமத்துக்கு பெரியவன், இந்த ஊருக்கு பெரியவன், என்னை விட இவன் எப்படி பெருசவனாக இருக்க முடியும் என்று இடறல் பட்டார்கள். அதனால் என்ன ஆச்சு, அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். எல்லா இடத்திலும் மக்களுக்கு நல்ல செய்தார். சொந்த ஊரில் ஒன்றும் கிடையாது, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அது மட்டும் இல்லை, முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எரேமியா சொல்வார், எப்போ நீ கடவுளுக்கு ஏற்றவனா இல்லையோ, நீ எப்படி உன் ஊர் அழிய போகுது தெரியுமா, உன் கோவில் எப்படி போகுது தெரியுமா, சீலோனை போல மாறும், இந்த ஊர் குடியறுப்போர் அற்று பாழாய் போகும். என்னடா இவன் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊருக்கு சாபம் கொடுக்குறான், ஏன் இப்படி இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். ஆக வேதத்தில் இருக்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். அதற்கெல்லாம் ஆண்டவர் எப்படி வழிகாட்டுகிறார், ஆண்டவருடைய சித்தம் எனது பாக்கியம், ஆண்டவருடைய செயல்பாடுகள். இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நற்கருணை ஆராதனையை ஏறெடுத்தோம்.
ஆண்டவர் என் உள்ளத்தில் என்னை எடுத்துரைக்கின்றார். ஆகவே ஆண்டவரே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும் என்று தியான பாடலில் பாடினோம். இந்த தியான பாடல் ஒரு நல்ல பதில். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் கூறுகின்ற பதில் சங்கீத வார்த்தைகளினால், ஆண்டவரே உம் பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். நான் என்ன பதில் சொல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்றும் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். இடரல் பட்டு அல்ல, அல்லது பல வகையாக தவறான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அல்ல, சரியானவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவரிடம் இறைஞ்சுவோம். ஆமேன். காணிக்கை பாடல். சகோதர சகோதரரே, நாம் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருப்பலி நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே உமக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு தூயாவியால் வரமளித்தீரே. இவர் உற்சாதன கொண்டாட்டத்தின் வழியாக அதே ஆவி எங்கள் உள்ளங்களிலும் தமது அன்பு தீயை மூட்டி அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். சாவி வென்று உயிர் பூண்டென விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர்
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமுவது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சுசேப்பர், புனித அப்போஸ்தலர், இன்றைய புனிதர் மரிய லிகோரி மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் தந்தையை பார்த்துடன் சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். சொந்தம் நீயே எந்தன் தெய்வம். விடியுமோ பொழுதென விழிகள் கலங்கலா, வீணென என் மனம் சோர்ந்து போகலா.
நீயே எந்தன் தெய்வம். நீயின்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளியை நற்கருணை ஆராதனையுடன் சிறப்பாக ஏறெடுத்தோம். தயார் செய்து வழிநடத்தியவர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் பாராட்டுக்களும். நாளைய தினம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சி தேவதாய்க்காக நாம் காலை சிறப்பு திருப்பலியும் மாலையில் தேவதாயினுடைய சிறிய தேர்ப்பவனையும் அதைத் தொடர்ந்து கெபியில் திருப்பலியும் நடைபெறுகிறது. ஆகவே இதில் சிறப்பு தேவைகளுக்காக ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் செபித்து வருகின்றோம். குறிப்பாக பிரிந்து வாழுகின்ற குடும்பங்கள் ஒன்று சேரவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரவும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமண வாழ்வு பெறவும் கருத்துக்களை முன்வைத்து தேவதாயின் பரிந்துரைக்காக ஒவ்வொரு முதல் சனியும் செபிக்கப்படுகிறது என்பதை அறிவீர்கள். அநேகர் தங்கள் கருத்துக்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களையும் இணைத்து கொள்ளலாம். ஜெபிக்கப்படுகின்ற கருத்துக்களையும் வைத்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கூட்டு பிரார்த்தனை என்பது நம் அனைவருடைய ஜெபங்களும் கேட்கப்படுகிறது. அநேகர் இதற்கு பதில் பெற்று நன்றி கூறுகின்றார்கள். திருமணம் சேர்ந்ததற்காக, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்ததற்காக, குழந்தை பேறு பெற்றதற்காக, வேலைவாய்ப்பு பெற்றதற்காக அநேகர் நன்றியாக விண்ணப்பங்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி பாராட்டுகின்றோம். இவைகளை வைத்து நாளை தினம் நம்முடைய ஜெப தேவைகளிலே அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பங்கு ஆண்டு பெருவிழாவுக்கான முன் தயாரிப்பாக இந்த மாதத்து அருள்மழையிலேயே இந்த திருவிழாவை பற்றிய முன் அறிவிப்பு இடம்பெறுகிறது. அருள் தந்தையர்கள், மறையுரையாளர்கள், சிறப்பு திருப்பலிகள் இவைகளை முன்கூட்டி வைக்கின்றோம். அதே போன்று கடந்த வருடம் அச்சிடப்பட்ட ரசீட் புத்தகம் இன்னும் 50 புத்தகங்கள் இருப்பதினால் அவைகளை முன்கூட்டியே யாரெல்லாம் நன்கொடை வசூலிக்க தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் வழியாக இந்த அருள்மழை இதழும் அளிக்கப்படும். அவர்கள் முன்னதாகவே இந்த திருவிழாவுக்கான நன்கொடை வசூலிக்கலாம். அதே போன்று உபயம் செய்பவர்கள் இருந்தால் உடனடியாக உபயம் செய்யுங்கள். உபயம் செய்பவர்களை எல்லாம் தொகுத்து அடுத்த திருவிழா நோட்டீஸ் அடிக்கும் பொழுது அவர்களையெல்லாம் தொகுத்து அச்சடிப்போம். ஏற்கனவே கடந்த வருடத்தில் இந்த பேரை போட்டுக்குங்க பிறகு கட்டுவோம் என்ற செயல் வேண்டாம். அதனால்தான் இந்த கணக்கு வழக்கு விட்டு போனது. அதை ஒரு குறைபாடாக சொல்லப்பட்டது. இத்தனை உபயம் இருந்துச்சு, இத்தனை உபயம் தான் கணக்கு வந்தது. கடைசியில் அவங்க பெயர் போட்டதை தவிர பணம் கட்டலை. ஆகவே பணம் கட்டப்பட்டால் அந்த உபயத்தில் பெயர் வரும். சற்று தாமதமானாலும் பரவாயில்லை. ஆகவே யார் உபயம் கொடுக்கிறார்களோ அந்த தேதியிலே தெளிவாக சொல்லுங்கள். முதல் வெள்ளிக்கிழமைன்னுவாங்க, அப்புறம் சனிக்கிழமை மாற்றுவாங்க. அந்த உபயம் வச்சா இந்த உபயம் வைங்க, இவங்க சிறப்பு செஞ்சால் இவங்க வைங்க. இப்படி எல்லாம் இல்லாமல் தெளிவாக உபயங்களை இன்றைய தேதியில் வேண்டும் என்று சொல்லி அதை ரசீதிலே குறித்து கொடுக்கப்படும். அவைகள் முறைப்படி உபயங்கள் அந்த திருவிழா நோட்டீஸில் இடம்பெறும் என்பதையும் அறிவிக்கின்றோம். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். செபிப்போமாக. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, கிறிஸ்துவ வாழ்வின் அறநெறிகளை நுணுக்கமாக ஆராயவும் பிறருக்கு கற்பிக்கவும் அல்போன்ஸ் மரியாவுக்கு ஆற்றல் அளித்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் வாய்மையும் வழியும் உயிருமாகிய
உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அறநெறி வாழ்வு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும். பாடல் நான் நிலமெங்கும் எதிரொலித்திட வேண்டும். நான் பாடும் பாடல் நான் நிலமெங்கும் எதிரொலித்திட வேண்டும். உடைந்தோர் உவரை இழந்தோர் உணர்வு பெற வேண்டும். உவரை பெற வேண்டும். உவரை பெற வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் மீண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேஸ்வரே மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனுவுருவானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேஸ்வரிய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூத அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடலினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பு மேன்மை அடையும் பொருட்டு எமது உள்ளங்களில் முதலே பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை
ஒத்திசையும் புரிவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.